சிவாய நம ஓம் சிவாய நமः சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமः சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமः சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமः சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமः சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமः சிவாய நம ஓம் நம சிவாய. ஹர நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவா. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அன்னையின் அருளாலே நேற்றைய சத்சங்கத்திலே ஜீவ யாத்திரை என்கின்ற நெடும் பயணத்தின் ஆரம்ப கட்டங்களை பற்றி பார்த்தோம். உலக வாழ்க்கையில் உள்ள துன்பங்களை அனுபவித்து அதன் நிலையாமையை உணர்ந்து சிறிது சிறிதாக அகமுகப்பட்டு அகந்தையையும் மாயையையும் ஒழித்து கட்டணும்னு நினைக்கிறான். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறான். முற்றிலும் புரிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது, முயற்சி பண்ணியிருக்கான். அப்போ அவன் மனமென்னும் மாயையை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும்போது, ஆஹா, நான் ஏன் இந்த உலகத்தை நாடி அதை பார்க்குறேன், இறைவா நீ அல்லவோ எனக்கு வேண்டும் அப்படிங்கிறான். நீ வேண்டும் இறைவன்கிட்ட சொல்றதுக்கு, இறைவனை மனதார நாடுவதற்கு, இதயம் அவனுக்காக ஏங்குவதற்கு யாருக்கு முடிகிறது? அந்த சாதகன் பாக்கியவான். இந்த ஏக்கத்துக்கு குருதேவர் சொல்வதை நம்முடைய சுவாமிகள் அழகான ஒரு பெயர் கொடுத்து விளக்குகிறார். அருள் தாகம். அருள் தாகம்னா என்னன்னா, தண்ணி தாகம் தெரியும் நம்ம எல்லாருக்கும். தண்ணி தாகம்னா என்ன? வெயில் காலத்தில் தொண்டை வறண்டு போய் தண்ணி குடிக்கணும்னு தோணுது. எப்படியா இருந்தாலும் உடலுக்கு கொஞ்சம் நீர் தேவை. அதனால் அரைவாசி உணவு, கால்வாசி நீர், கால்வாசி காற்று அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ நமக்கு நீர் வேணும். நீர் வேண்டும் என்கின்ற உணர்வு, அந்த நீர் வேட்கை, அதுக்கு பேர் தாகம். அது மாதிரி எனக்கு கடவுள் வேணும் அப்படின்னு எப்போ ஒரு பக்தனுக்கு, ஒரு ஜீவனுக்கு தோன்றுகிறதோ அப்போ அந்த உணர்வுக்கு பேர் அருள் தாகம். உடலுக்கு நீர் வேண்டும், உள்ளத்துக்கு இறைவா நீ வேண்டும். அந்த உணர்வு தான் அருள் தாகம்.
அப்படிலாம் வருமானா நிவேதித்தை சொல்கிறாங்க. இப்போது ஒருத்தன் மனுஷனாக இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொடுமையானவங்க கூட அன்பை காட்டணும்னு நினைப்பாங்க, அன்பை பெறணும்னு நினைப்பாங்க. தான் பிறரிடம் அன்பு செலுத்தவும் பிறர் தன் மீது அன்பு செலுத்தவும் ஏங்குவது மனித இயல்பு. பாசத்தோடு கூடிய பிணைப்பாக இருக்கு அந்த அன்புன்னு இவன் சொல்கிறது. ஆனால் அன்பு என்பது பாசத்துக்கு அப்பாற்பட்டது. அங்கே பந்தம் இருக்காது. பந்தம் இருந்தால் அது உண்மை அன்பல்ல. அன்பு என்பது பாசம் என்னும் பந்தத்திற்கு அப்பாற்பட்டது. அப்போ மனிதர்களுக்குள்ள பாசத்தோடு கூடின அன்புன்னு ஒன்று இருக்குது. அவன் பக்குவப்பட்டு வரும்போது பாசத்தை கடந்த அன்புன்னு ஒன்று இருக்குது. அது மனித உறவுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறது. இன்னும் பக்குவத்தில் போகும்போது எப்படி இந்த மனமானது, உணர்ச்சிமயமான மனமானது அன்பு செலுத்தவும் அன்பை பெறவும் ஏங்குகிறதோ, அப்படி ஆத்மாவானது இறைவனை பெற ஏங்குகிறது, இறை அருளை பெற ஏங்குகிறது, இறைவன் மீது பேரன்பு கொள்ளுகிறது. அதுக்கு பேர் அருள் தாகம். ஒரு கோணத்திலேருந்து பார்த்தா இந்த அருள் தாகமெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடலாம். என்ன சொல்கிறது? என்னைக்கு இறைவன்கிட்டேருந்து நீ பிரிஞ்ச, இறைவன் வேணும் வேணும்னு கதறி அழுவதற்கு? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். அப்போ இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்ங்கிற ஞானம் உறுதிப்பட்டு விட்டால் அங்கே அருள் தாகத்தினுடைய பயன் கிடைத்து விட்டது. அந்த அருள் தாகத்தின் பயனாகிய ஞானானுபவம் கிடைக்கணும்னு சொன்ன முதல்ல மனசில் அதுக்கான ஏக்கம் இருக்கணும். அதனால் அருள் தாகம் அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன, பந்தம்ங்கிற சிந்தனை எவ்வளோ காலத்துக்கு ஒருத்தனுக்கு இருக்கோ அவ்வளோ காலத்துக்கு அவன் மோட்சத்தை பற்றியும் சிந்திச்சாகணும், மோட்சத்தை நாடி ஆகணும். இந்த அருள் தாகத்தை பற்றி குருதேவர் சொல்லும் பொழுது பல உதாரணங்கள் கொடுக்குறார். ஒரு 2-3 மட்டும் பார்ப்போம். ஒரு குழந்தைவன் என்ன பண்ணுறது, கொஞ்சம் அது உக்காந்து கொஞ்சம் ஊர்ந்து போய் இல்லை விளையாடக்கூடிய பருவம் வந்துருச்சு. அப்போ அம்மா என்ன பண்ணுறா, குழந்தைய கூடத்தில் உட்காத்தி வச்சு கொஞ்சம் பொம்மை கிளுகிழுப்பை அது இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொறிக்கிறதுக்கு பொரியும் ஒரு கொட்டானில் வச்சு கொடுத்துட்டு இதை சாப்பிட்டுக்கோ விளையாடிக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு சமையக்கட்டுக்குள்ளே புகுந்துட்டான். அவள் பாட்டுக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த குழந்தையும் நல்லா விளையாடிச்சு, கொட்டான்ட்டு இருக்கிற பொரியை தின்னுது, விளையாடினது, பொரியை தின்னுது பண்ணிகிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்தில் அதுக்கு இவ்வளோ நேரம், ஆமாம் நம்ம மட்டும் இங்கே இருக்கோம், அம்பா எங்கள் அம்மா அப்படின்னு யோசிச்சுடுது இந்த குழந்தை. அப்படி யோசித்த உடனே அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு அதுக்கு ஏக்கம் வந்துட்டு, மா அப்படின்னுது. அதை கேட்டுட்ட அம்மா அங்கேருந்து, அதனால் வேலை இருக்குது, இங்கே தான் இருக்கேன் கண்ணா, விளையாடு அப்படின்னு சொன்னேன். அம்மா இங்கே தான் இருக்கடா அப்படின்ட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டு திரும்பவும். கொஞ்ச நேரம் விளையாட உடனே இங்கே இருந்தால் என்ன என்கிட்ட இல்லையே மா அப்படின்னு கொஞ்சம் கோபத்தோடு கத்தினுது. வரேண்டா கண்ணா விளையாடு அப்படின்னா திரும்பவும். இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே திரும்பவும் நினைவு வந்து, என்ன இத்தனை தடவை கூப்பிட்டு அம்மா வரல, விளையாடுங்கிறப்போ நான் விளையாடல மாட்டேன், இன்றைக்கி இந்த பொம்மையெல்லாம் வேண்டாம், நீ தான் வரணும்னு கையை காலை உதைத்து கொண்டு அழுதது. இந்த பொம்மைகள்ங்கிறது உலக சம்பத்துக்கள். அதை நாடி அதில் மூழ்கி இருக்கிறான். அதை பெற்று அனுபவிப்பதில் காலத்தை கடத்துகிறான், உணர்வை செலுத்துகிறான் ஜீவன். அது வரைக்கும் அன்னை பராசக்தி விளையாடு பிரபஞ்ச வாழ்வு என்னும் விளையாட்டை விளையாடி கழித்திருன்னு சொல்லிட்டு ஒதுங்கியிருக்கா. அப்புறம் நடுவில் கொஞ்சம் அம்மாவை கூப்பிடுதில்ல, அம்மா அப்படியே ஒரு தரம் கூப்பிட்டு விளையாடுது, அடுத்த தரம் கொஞ்சம் சத்தமாக கூப்பிடுது. இந்த கூப்பிடுவது அருள் தாகத்தினுடைய துவக்கம்.
இந்த விளையாட்டு பொம்மைகளை தூர எறிந்துவிட்டு கையை காலை உதறிக்கொண்டு கோவென்று கதறி எழுதி வந்தாலே ஆச்சு அப்படின்னு அடம் பிடிக்கிறது பாரு, அதுதான் உண்மையான அருள் தாகம். உன் அருளை எனக்கு தந்தாலே ஆயிற்று, அது தந்தாதான் நான் அடுத்த வேலைக்கு போவேன், உன்னை நான் விடுறதா இல்லை, எனக்கு நீ கொடுத்துறணும் என்று சொல்லி இறைவன்கிட்ட இந்த வெறும் கோரிக்கை இல்லை, டிமாண்டு, அப்படி அதை கொடுத்தே ஆகணும்னு வலுக்கட்டாயப்படுத்துறது, அதுக்கு பேர் தான் அருள் தாகம். இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் கொடுக்குறார். ஒரு ஏழை இளைஞன், அவன் கொஞ்சம் படிச்சிருக்கான், ஏதாவது ஒரு அலுவலகத்தில் குமாஸ்தா வேலை கிடைச்சா பரவாயில்லையே, ஏதோ ஒரு 100 ரூபா சம்பளம் கிடைக்கும், குடும்பத்துக்கு ஆகுமே அப்படின்னு அவன் நினச்சான். அந்த இளைஞன் அந்த தெருவில் இருக்கக்கூடிய பல அலுவலகங்கள் கம்பெனிகளுக்கெல்லாம் ஏறி ஏறி இறங்கினான். யாராவது தன்னை தேர்ந்தெடுக்க மாட்டார்களா அப்படின்னு. அப்படி ஒவ்வொரு அலுவலகமாக ஏறி ஏறி இறங்குறான். எல்லாரும் இப்போ வேலை இல்லைங்கிறாங்க. வேலை இல்லைன்னு உடனே ஒரு நாளைக்கு 10 அலுவலகம் ஏறி இறங்கிட்டான். நேரம் எல்லாம் களைச்சி வீட்டுக்கு போயிட்டான். நாளைக்கு திருப்பி வராமல் இருப்பானா? அவன் வேலைக்கு கிடச்சி வேலைக்கு சேர்ந்து கையில் சம்பளத்தை பார்க்குற வரைக்கும் நிம்மதியாக இருக்க மாட்டான். அப்போது வேலை இல்லாதவன் வேலையை தேடுவதற்கு ஏங்குவது போல, அதற்கான முயற்சி எடுப்பது போல இறையருளை பெறுவதற்கு சாதகன் முயல வேண்டும். இதை விட இன்னொரு உதாரணம் கொடுக்குறாங்க குருதேவர். 3 உதாரணங்களை சேர்த்து சொல்கிறார். குழந்தை தாய்க்காக ஏங்கி எழுவது போன்று, வேலை இல்லாதவன் வேலைக்காக ஏங்குவது போன்று, 3வது கற்புடைய பெண்ணானவள் கணவனை மட்டும் நினைத்திருப்பது போன்று. ஒவ்வொருத்தருடைய அன்பும் ஏதாவது ஒரு அருள்தாகத்தின் சிறப்புக்கு ஒரு உதாரணம். எல்லா பெரியவர்களும் இந்த உதாரணத்தை கையாண்டிருக்காங்க. குறிப்பாக வித்துவக்கோட்டம்மா அந்த பாடலில் தான் நினைக்கிறேன், அதில் குலசேகர ஆழ்வார்னு நினைக்கிறேன். அவர் அந்த வித்துவக்கோட்டம்மா பதியத்தில் அந்த 10 பாட்டிலையும் ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு விதமான சரணாகதியை சொல்கிறார். அதில் இந்த உதாரணமெல்லாம் வந்துடுது. தாய்க்காக ஏங்கி எழும் பிள்ளை, வேலை தேடுறது சொல்ல, கற்புடைய மாது கணவனையே நினைத்திருப்பாள், அதுபோல நீ கடவுளையே நினைத்திரு. மாணிக்கவாசகர் சொல்றார், பக்தைகள் சொல்லுவது போல எம் கொங்கை நின்னண்பர் அல்லார்தோள் சேரற்கங்கிற. ஆனால் இன்னும் ஒரு பலபடி மேலே போயிட்டா. மானிடவர்க்கென்று பேச்சுப்படியில் வாழகில்லேன்ட்டா. மனுஷனுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன், நீ பேசினாலே நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னுட்ட. இதுதான் அருள்தாகத்தினுடைய உச்சி. குருதேவர் அப்படிப்பட்ட அருள்தாகத்தை இன்று நமக்கு வாழ்ந்து காண்பித்தார். நம்ம அருள்தாகம் எப்படி இருக்குன்னு அவரவர் சுய பரிசோதனை பண்ணிக்கொள்ளணும். பெரியம்பா சொல்லக்கூடிய ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு பாடலுக்குள்ளே போவோம். சிவப்பிரியம்பா இது சொல்லுவாங்க, இது நிஜமாக பார்த்ததுன்னு சொன்னாங்க. ஒரு தடவை மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்குற திருவிழாவுக்கு போயிருக்காங்க அம்பா மற்ற பக்திமதிகள் தாய்மார்களோட. அப்போது ஒரு குழந்தை தாயை பிரிந்து விட்டது, அழுது அம்மா அம்மான்னு கத்துது. உடனே இவங்க அந்த குழந்தைய பார்த்தாங்க, அதை தூக்கி சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க. அது சமாதானமே ஆகலை, அம்மா அம்மா அம்மான்னு அழுதுகிட்டே இருக்கு. அப்புறம் இப்படி கொஞ்சம் தூரம் நடந்து வந்து அங்கே போலீஸ் இருந்தாங்க ஒரு இடத்துல, அவங்கள்ட்ட சொல்லி இந்த குழந்தைய ஒப்படைச்சாங்க. உடனே அந்த போலீஸ் மைக்கில் அறிவிக்கிறார், இந்த மாதிரி குழந்தை இந்த உயரம் நேரம் இன்னும் சட்டை போட்டிருக்கு, இது அம்மாவை தேடி அழுது, பெற்றோர் அடையாளம் சொல்லி குழந்தைய கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது இவ்வளோ நேரமும்.
யார் சமாதானப்படுத்தியும் சமாதானம் ஆகலை. ஐஸ் வாங்கி தரேங்கிறாங்க, முட்டை வாங்கி தரேங்கிறாங்க, எதையும் அது வாங்கிக்கல. அம்மா அம்மான்னு ஒன்று தான் அழுதுகிட்டே இருக்கு. இவங்க திரும்ப 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 அனௌன்ஸ் பண்ணி பண்ணி எங்கேயோ இருந்த பிரிந்து போய்விட்ட தாய் என் பிள்ளையை பற்றி சொல்கிறாங்களேன்னு ஓடி வந்துட்டேன் அந்த இடத்துக்கு, போலீஸ்கார் அங்கே இருக்கிற இடத்துக்கு. அந்த பிள்ளை தாயை பார்த்த உடனே ஓடி போய் காலை கட்டிண்டுதான். அப்போ தான் அழுகையை நிறுத்தித்தான். அப்போ நிறுத்தும்போது அம்மாவை கொஞ்சம் அடிக்குது. அடிச்சுக்கிட்டே அப்படியே அழுகையை நிறுத்திச்சான். ஏன் என்னையை விட்டுட்டு போனேன்? அதை பார்த்த உடனே அம்பாவுக்கு தோணிச்சான், ஆஹா, நமக்கு இப்படி இறைவன் விஷயத்தில் ஏக்கம் வருதா? தாயை பார்க்குற வரைக்கும் அது அழுகையை நிறுத்தலை. வேற யார் என்ன சமாதானம் பண்ணினாலும் கேட்டுக்கல. எனக்கு அம்மாவை பார்க்கணும், அது ஒன்று தான். அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் நீ கடவுளை பார்க்கலாம். கேட்குறாங்க பக்தர்கள் குருதேவர்கிட்ட, இந்த கலிகாலத்தில் நாங்கள் கடவுளை பார்க்க முடியுமா? முடியும், ஆனால் ஏங்கி அழணும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு பக்தரை கேட்குறார், நிறைய பேர் யாத்திரையெல்லாம் போகிறாங்க, நிறைய ஜெபம் பண்ணுறாங்க, நாம ஜெபம், ஆனாலும் எல்லாரும் கடவுளை பார்க்குறது இல்லையே. இதெல்லாம் சும்மா யந்திரகதியில் ஜெபமாலையை உருட்டுறாங்க. அருள்தாகத்தோடு ஏங்கி யார் கூப்பிட்டா அப்படிங்கிறார் குருதேவ். அப்போ அருள்தாக இருந்தால் தான் நீ ஆண்டவரை பார்க்க முடியும். அருள்தாகம் இறை அருளுக்காக ஏங்கி இருப்பது. கண்ணீர் தாகம் எடுத்தவன் நீர் பருகினால்தான் அந்த விடாய் தீரும். அதுபோல இறைவனுடைய அருளை பெற்றால்தான் பக்தனுக்கு நிம்மதி வரும். இந்த அருள் தாகத்தை பற்றி நாம் ஆராயும் போது இதில் 2 பகுதியாக நாம் பார்க்குறோம். தன் நிலை கூறல், நிறை நிலைக்கு ஏங்குதல். தன்னிலை கூறுதல்னா, ஐயோ நான் இப்படி இருக்கேனே அப்படிங்கிற ஒரு வருத்தம். ஏன்னா ஆத்ம சாதகன் உலகப்பற்று உள்ளவன் தான் தன்னுடைய குற்றங்களை உணர மாட்டான். ஆத்ம சாதகன் தன்னுடைய குறையை உணர்ந்து இறை அருளை, இறைவன் நிறைவை உணர்ந்து எனக்கு அருள் புரி, என்னை இந்த குறையிலிருந்து மீட்டுடுன்னு கதறுவான். அப்புறம் பக்குவம் வர வர அந்த குறைகள் போயிடும், அந்த குறை உணர்வும் அவனுக்கு போயிடும். இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்றபடி தன்னுடைய குணக்கேடுகளை எல்லாம் சரி பண்ணி கொண்டு குறைவிலா நிறைவாய் கோதிலா அமுதாய் இருக்கும் இறைவனை நினைந்து நினைந்து ஆனந்தமாக இருப்பான். அப்போ இவனுடைய மனசில் பக்குவம் வராத வரைக்கும் தன்னுடைய குறையை சொல்லி அழுவது அருள்தாகத்தினுடைய ஆரம்ப கட்டம். அருள்தாகம்ங்கிறது என்ன? இறைவா நீ எத்தகைய பெரும்பொருள், நான் எவ்வளவு அற்பமாக இருக்கேன், எனக்கு எப்படி உன் அருள் கிடைக்கும், நான் இப்படி இருக்கேனே அப்படின்னு சொல்லி ஏங்கி அழுவதும் அருள்தாகம் தான். அதுதான் தன் நிலை கூறல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பராபர கண்ணியில் உள்ள நிறைய கண்ணிகள் இந்த அருள்தாகத்துக்கு எடுக்கக்கூடியதாக இருக்குது. அதைத்தான் இப்படி 2ஆக பிரித்து தன் நிலை கூறல், நிறைநிலைக்கு ஏங்குதல்னு பிரிச்சிருக்கோம். இப்போது தன்னிலை கூறல் என்பதில் உள்ள கண்ணிகள் சிலவற்றை பார்ப்போம். ஈனம் தரும் உடலம் என்னது யான் என்பதற ஆனந்தம் வேண்டி அலந்தேன் பராபரமே. அலந்தேன், அலந்து போனேன், ரொம்ப துன்பப்பட்டு நொஞ்சு போயிட்டேன், நொந்து நூலாகிட்டேன் அப்படிங்கிறாங்கல்ல. அப்படி நொந்து நூலாயிட்டாரா இவர். எதை குறிச்சுன்னா, ஆனந்தம் வேண்டி அலந்தேன். இறைவா உன்னுடைய நிறைவான அந்த அன்பை உணரணும்னு நான் ஏங்கி ஏங்கி அலந்து போயிட்டேன். ஏன் அப்படி நான் இந்த அன்புக்கு ஏங்கணும்? இருக்கிறபடி நல்லா இருக்க வேண்டியதானே, இந்த உடல் வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டு போக வேண்டியதானே. அப்படி தான் இருக்குது பன்றி. அது சேற்றுக்குள்ளே நல்லா உடம்ப நினச்சிட்டு அப்படின்னு நெளிஞ்சிக்கிட்டு வரும் பாருங்க, அது சந்தோஷமாக இருக்குது. அப்படி இந்த பஞ்ச பூத்தங்களாலான சரீரத்தில் வாழ்ந்து கொண்டு பஞ்சேந்திரியங்களை அனுபவித்து கொண்டு சுகமாக இருக்க வேண்டியது தானே. இருக்கலாம், அந்த பன்றி லெவலில் தான் இருப்போம். இந்திரிய சுகத்தை மட்டும் அனுபவித்து வாழ்க்கையில் வேண்டியதை பெற்று விட்டேன்னு ஒருத்தன் தன்னை ஏமாற்றி கொண்டான்னா என்னத்தை சொல்கிறது? அதனால்
ஈனம் தரும் உடலம். இந்த உடல் எப்படிப்பட்டது? ஈனம் தரும் உடல், கீழ்மையை தரக்கூடியது. இந்த உடலை உண்மை என்று நினைத்து அதுதான் நான் என்று உடலோடு என்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு இந்த உடலின் தேவையை பூர்த்தி பண்ணுவதே வாழ்க்கைன்னு நினைச்சு வாழ்ந்தா அது ஈனம் தரும் உடலம். அதனுடைய விளைவா என்ன வருது? என்னது யான். இந்த உடல் நான் அப்படின்னு நினைச்ச உடனே அந்த நானை தொடர்ந்து என்னுடையதுங்கிறது வந்து விடுகிறது. யான் எனது என்னும் செருக்கு. யான் நான் என்பது அகங்காரம், என்னுடையது என்பது மமகாரம். இந்த அகங்கார மமகாரம்தான் ஜீவ வியக்தியை அப்படியே ஜீவனாகவே இருக்கும்படி கட்டி போட்டு வைத்திருக்கின்றது. அப்போ இந்த உடல் தரக்கூடிய ஈனம் எவ்வளவு தூரம் போகிறது? ஜீவ வியக்தியில் பெரும்பற்று கொண்டு இருக்கும்படி செய்து விடுகிறது. அதனால ஈனம் தரும் உடலம் என்னது யான் என்பது அற என்பது நீங்கும்படி நீங்கி போகும்போது என்ன கிடைக்கும்? ஆனந்தம் வேண்டி அலந்தேன். அப்பா, நான் ஏங்கி ஏங்கி அழுது அழுது சோர்ந்து போயிட்டேன். என்ன வேணும்னு அழுது? அப்படி ஆனந்தம் வேண்டி அழுதேன். எதுக்கு ஆனந்தம் வேணும்? யான் எனதுங்கிறது போகணும். இந்த ஈனம் தரக்கூடிய உடலில் பற்றுதல் போகணும். இதுதான் ஆனந்தத்துக்கு வழி. இந்த ஏக்கம் இருக்கு பாருங்க. இப்போ எப்படி இருக்கேன்? யான் எனது என்கின்ற அகங்கார மமகாரத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய மனது. அப்புறம் ஈனம் தரும் உடலத்தை, இந்த உடல் வாழ்க்கையை உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கின்றேன். இது போகணும். இது போய் யான் எனது என்பனவற்றை விட்டு ஆனந்தமாக இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. அம்மா, அது எனக்கு எப்போ கொடுக்க போகிறோமா என்று ஏங்கி கதறுகிறது நெஞ்சம். சிறுமைகள் அனைத்திற்கும் இருப்பிடமான உடலை தான் என்றும் தனது என்றும் கருதுவதை ஒதுக்கி தள்ளி இந்த யான் எனதுங்கிறத இந்த உடல் விஷயத்தில் இன்னொரு விதமாக அப்ளை பண்ணி பார்க்கலாம். பொதுவாக என்ன சொன்னேன்? இந்த உடல் நான் என்று நினைத்து விட்டால் அதை வைத்து உறவுகள், பொருட்கள், நாம் வாழும் இடம், இதிலெல்லாம் நமக்கு வரக்கூடிய பற்றுதலை தான் அந்த யான் எனதுன்னு சொல்கிறோம். சாதாரணமாக இந்த உடலை கருதுவதிலேயே யான் எனது இருக்கு. உடலையே நான் என்று நினைப்பதற்கு தேக ஆத்ம புத்தி, தேகத்தை ஆத்மா என்று நினைத்து விடுவது, இதுதான் பெரிய அறியாமை. இதிலிருந்து தான் நமக்கு விடுதலை வேணும். இந்த தேகத்தை நான் நினைக்கிற இந்த அகங்காரத்திலிருந்து, அறியாமையிலேருந்து விடுதலை வேணும். சில பேர் இந்த தேகம் என்னிலிருந்து வேறுபட்டது அப்படின்னு காட்டுவாங்க. ஒரு முறை என்ன அப்படின்னா, எது நம்முடைய உடைமை பொருளோ அது நாமல்ல. இது ஒரு நியாயம். அதாவது அறிவுபூர்வமாக, தர்க்கபூர்வமாக ஒரு இப்படி சொல்லி இந்த உடல் உலகமெல்லாம் நம்மளோடதல்ல, நாமல்ல, நம்மளோடதுன்னு தான் சொல்கிறோம். இந்த உடல் நானல்லங்கிறதுக்கு ஒரு முறை, புரிய வைக்கிற முறையாக அதை சொல்லுவாங்க. என்ன? இந்த புத்தகம் என்னுடையது. அப்போ நான் இந்த புத்தகம் அல்ல, அது எனக்கு தெரியுறதே. நான் புஸ்தகம், இந்த புஸ்தகம் என்னோடது, அவ்வளோதான். இந்த ஸ்வெட்டர் என்னுடையது, நான் ஸ்வெட்டர் இல்லை, அப்படித்தானே? இந்த பீரோ என்னுடையது, நான் பீரோ இல்லை. நீ எந்த பொருள், எத்தனை பொருளை எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, இது என்னுடையதுன்னு நீ சொந்தம் கொண்டாடுகிறாயே, அதிலிருந்து நீ வேறுபட்டவன். இதுதான் விஷயம். இப்போ அப்படியே உள்ளவா. இந்த உடல் நான் சொல்கிறது ஒன்று, என்னுடையதுன்னு சொல்கிறேன். அப்போ நான் இந்த உடல் அல்ல. தலை வலிக்குது அப்படிங்கிறோம், எனக்கு வலிக்குதுன்னு சொல்கிறது. தலைக்கு வலிக்குது, தலை வலிக்குது, காய்ச்சல் அடிக்குது. எனக்கு காய்ச்சல்னு சொல்லிட்டா இந்த உடம்பு நான் அதோட ஐக்கியப்படுத்தி கொண்டு விட்டோம். ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தா எல்லா நேரமும் இந்த உடம்பை நான் நினைக்கிறது இல்லை.
அப்போ எப்பெல்லாம் நாம் இந்த உடம்பை நான் நினைக்கிறோம், எப்போ உடம்பை நான் நினைக்கல அப்படிங்கிறத அவரவருக்கு அது சூழ்நிலைகள் மாறும். அவரவரை யோசித்து பார்க்கும்போது அப்போ இந்த உடம்பு நான் இல்லை, இது என்னோடது என்கிற எண்ணம் வருது. எது என்னுடையதோ அது நான் அல்ல. அப்போ யான் எனது என்பதை உடல் விஷயத்திலையும் நினைக்கலாம். இந்த உடம்பே நான் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப மட்டமாக போன அறியாமை. இந்த உடம்பு என்னுடையது அப்படிங்கிறது கொஞ்சம் பரவாயில்ல. அப்போ நீ யாரு? இந்த உடம்பு உன்னுடையது, நீ யாரு? உடம்புக்குள்ள குடியிருக்கிற ஜீவன். இது ஜீவாத்ம புத்தி. தேகாத்ம புத்தியை விட ஜீவாத்ம புத்தி பரவாயில்ல. மெய்ஞானம் வரும்போது நான் இந்த ஜீவனும் அல்ல, சிதாபாச அதையும் ஓச்சிட்டேன். தஸ்மை பிரம்மணே ஸ்வாகா, எல்லாவற்றையும் விட்டு விட்டேன். சந்நியாச மந்திரத்தில் என்ன வருது? சித்தத்தை விடுகிறேன், செல்வத்தை விடுகிறேன், மனைவியை துறக்கிறேன், பிள்ளையை துறக்கிறேன், உடலில் பற்றுதலை துறக்கின்றேன். நான் இறந்து போன பிறகு என்னுடைய எலும்பை பாதுகாத்து கோயில் அஸ்தி கலசம்லாம் வைக்கணும், அதெல்லாம் விடுகிறேன். தோலுக்கு பொடி பூசி அலங்கரிக்கணுங்கிற ஆசையை விடுகிறேன். அது இதுன்னு ஒரு 10 லிஸ்ட்டு போடுறோம். இதெல்லாம் விடுறேன்னு சன்னியாசி சொல்கிறான், விட்டுட்டான். அப்புறம் என்ன கடைசியில் என்ன? சிதாபாசமாகிய ஜீவனையும் விடுகிறேன்ட்டான். அப்போ தான் முற்றிலும் இந்த யான் எனதுங்கிறது போய் இந்த உடலும் நான் அல்ல, இந்த மனமாகிய ஜீவனும் நான் அல்ல, ஆத்மஸ்வரூபந்தான். அது வரணும். ஈனம் தரும் உடலம் என்னது யான் என்பதற ஆனந்தம் வேண்டி அலந்தேன் பராபரமே. அந்த அலந்து போய் துன்பப்பட்டு வேதனை உருவது தான். இது உலக வாழ்க்கை தரும் துன்பத்தினாலும் தன்னுடைய அறியாமையின் கீழ்மையும் நினைத்து வரக்கூடிய துன்பத்தினாலும் மனசு நொந்து போயிருக்கு. ஆனால் குருதேவர் சொல்கிற அருள்தாகம் இன்னும் இந்த நோகெல்லாம் இல்லை. இதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாமல் சீனு ஒதுக்கி தள்ளிட்டு பகவானே எனக்கு நீ வேணும், பகவான் வேணுங்கிற அந்த ஆர்வத்தில் உலகத்தையும் உடலையும் மறந்தெடுக்கிறார். அவ்வளோ தூரத்துக்கு அவர் கொண்டு போயிட்டார். ஆனால் நமக்கு எப்படித்தான் அது ஆரம்பிக்கிறது? இந்த உடல் வாழ்க்கையில் அதை இவ்வளவு நாள் அதை பெருசாக நினச்சி வாழ்ந்து தப்புன்னு உணர்ந்து அதெல்லாம் போதும், எனக்கு நீ வேணும், எவ்வளவு நாளைக்கு நான் இப்படி உடல் பற்றோடு வாழ்வது என்று சொல்லி தன் குறையை நினைத்து வருந்துவதாக அருள்தாகம் வெளிப்படுகிறது. அதை காட்டக்கூடியதான ஒரு பாடலை, பராபரக்கண்ணி பாடலை பார்த்தோம். ஈனம் தரும் உடலம் என்னது யான் என்பது அற ஆனந்தம் வேண்டி அலந்தேன் பராபரமே. சிறுமை அல்லது கீழ்மை தருகிற இந்த உடலே நான் என்று நினைப்பதும் இந்த உடல் என்னுடையது என்று நினைப்பதுமாகிய அறியாமை நீங்கி எனக்கு ஆனந்தம் வருவது எப்போ என்று ஏங்கி ஏங்கி மனம் நொந்து தவிக்கிறதப்பா என்று இறைவனிடம் முறையிடுகிறார் தாயுமானவர். ஹர நம பார்வதி பதயே. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே சத்குரு திருத்தாள்.